காதலன் காதலியவோ இல்ல காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டு நம்ம இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கட்சி நிர்வாகியோட வீட்டு கல்யாண நிகழ்ச்சியிலும் பேசியிருக்காரு. அங்கேயும் சேம் கான்செப்ட், இங்கேயும் சேம் கான்செப்ட், அதே தான் நடந்திருக்கு. இப்போ லாஸ்டா அட்வைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி லைட்டா இன்டைரக்டா எப்படி பாலிடிக்ஸ் பேசியிருக்காருன்னு பாருங்க. இது வாழ்க்கைக்கும் எடுத்துக்கோங்க, அரசியலுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க. எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும்.